அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு சிலர் எவ்வளோதான் சம்பாதிச்சாலுமே கடனாளியாக தான் இருப்பாங்க. மற்றவங்கள மாதிரி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சீக்கிரத்தில் அவங்களால வாங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சாலும் ஆனால் பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. அவங்க நினச்சதை கடைசி வரைக்கும் வாங்க முடியாமலே இருக்கும். நாம் 10,000 சம்பாதிச்சாலும் சரி அல்லது 1,00,000 சம்பாதிச்சாலும் சரி, நம்மகிட்ட இருக்கிற கடன் வேற விதத்தில் மாறுமே தவிர ஆனால் கடன் வாங்காமல் நம்மளால் இருக்க முடியாது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. நாம் ஏன் கடன் வாங்குகிறோம், இன்னும் நம்மளால் ஏன் கடனை அடைக்க முடியாமல் இருக்குது, நம்மளால் ஏன் சொத்து வாங்க முடியல, இது போல் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றதை விட நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்முடைய வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்குது. பெரிய செலவை எப்பவுமே நம்ம பார்த்து ரொம்ப கவனமாக பண்ணுவோம். ஆனால் சில்லறை செலவு, சின்ன சின்ன செலவுகள் நம்ம பார்க்க மாட்டோம், கணக்கு வச்சுக்க மாட்டோம். எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு தெரியாது. அந்த சின்ன செலவு தான் நம்மளுடைய சேமிப்பை, நம்மளுடைய சேவிங்கை பயங்கரமாக காலி பண்ணிட்டோம். அதனால் நாம் கண்ணுக்கு தெரியாமல் பண்ணக்கூடிய சின்ன சின்ன செலவில் தான் அதிகமாக கவனம் செலுத்தணும். முதல் விஷயம், அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. எல்லாரும் சம்பாதிப்பாங்க. சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அல்லது தாத்தா கிட்ட கொடுத்து வைப்பாங்க. நாம் நம்மளுடைய செலவுக்கு கூட அவங்ககிட்ட தான் கேட்டு செலவு பண்ணுவோம். அவங்க பணத்தை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணாங்க. மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. இந்த நேரத்தில் செலவு பண்ணணும், இதுக்கு இப்போ செலவு பண்ணக்கூடாது, இப்போ இந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு நமக்கு தேவையான அட்வைஸும் பண்ணுவாங்க. செலவுக்கு பணம் கேட்டால் கூட இந்த பொருளுக்கு இவ்வளோக்கு வாங்கினா போதும் அப்படின்னு நம்ம கேட்ட பணத்தை விட குறைவாக தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது சேவிங்ஸ் அதிகமாக இருந்துச்சு. நினைச்சபடி சொத்தும், ஆசைப்பட்டபடி நகையும், காரும் வாங்க முடிஞ்சிச்சு. இரண்டாவது விஷயம், இப்போ இருக்கிற காலகட்டம் தனி கொடுத்தனங்கள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி 2 பேருமே சம்பாதிச்சாலும் வீட்டில் பெரியவங்க இல்லை. அதனால் மணி மேனேஜ்மெண்ட் பற்றிய அட்வைஸ் அவங்களுக்கு சரியாக கிடைக்காது. இதனால் 2 பேரும் சம்பாதிச்சாலும் எப்போ எவ்வளோ செலவு பண்ணணுன்ற அறிவு இல்லாமல் நிறைய செலவு பண்ணி சேவிங்ஸை குறைச்சிருவாங்க. அவங்க நினச்ச பொருளை நினச்ச நேரத்துக்கு வாங்க முடியாது. இதனால் தேவையில்லாமல் கடனாளியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. மூணாவது ஒரு விஷயமாக ட்ரிகர் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்கிறாங்க அதுபோல் நாமளும் இருக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரிகர். பக்கத்து வீட்டுக்காரன் ஏர் கூலர் வாங்கியிருந்தாலோ, ஏசி வாங்கியிருந்தாலோ, புதுசாக நியூ மாடல் மொபைல் வாங்கியிருந்தாலோ, பைக் வாங்கியிருந்தாலோ, அது போல் நாமளும் வாங்கணும். அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி நானும் போடணும், அவங்க வச்சுருக்கிற மாதிரி ஃபேன்சி நகை நாங்களும் வாங்கணும் அப்படின்ற ஒரு ட்ரிகரால் சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காகவும் பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்ற ஒரு பெருமைக்காகவும் நாம் பணமே இல்லாமல் இருந்தாலும் அந்த பொருளை நாம் கடன் வாங்கி வாங்குகிறோம். இதனால தான் நம்ம கடனாளியாக மாறுறோம். நமக்கு தேவை இருக்கும்போது மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும். மற்றவங்கள பார்த்து நாம் செலவு பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம கடனாளியாக தான் இருக்கணும். நாலாவது ஒரு விஷயம், அந்த காலத்தில் நம்ம ஒரு பொருள் வாங்கணும், ஒரு துணி வாங்கணும் அப்படின்னா கடைக்கு போவோம், ஏறி இறங்குவோம், கொஞ்சம் டென்ஷன், டயர்ட், இதனாலே பெரும்பாலும் கடைக்கு போகிறத அவாய்ட் பண்ணுவாங்க. சீக்கிரத்தில் குறைவான பொருளை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துச்சு. உட்காந்த இடத்துல மொபைலில் நோண்டினாலே நமக்கு தேவையான பொருள் மற்றும் தேவையில்லாத பொருள் கூட நம்ம வாங்க முடியும். அதுவும் ஈஸியாக சர்ச் பண்ண முடியும், ஈஸியாக பை பண்ண முடியும். இதனால் ஈஸியாக நம்முடைய சேவிங்ஸும் குறைஞ்சிரும். அஞ்சாவது விஷயமாக, அந்த காலத்தில் நம்ம கடன் அப்படின்னு போனாலே யாரும் தரமாட்டாங்க. கடனை வாங்குறதுன்றதுல ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஆன்லைனில் இருந்து காலேஜ் வரைக்கும், ஹாஸ்பிட்டல், டூர், இது போல் எல்லா இடங்களிலுமே பணம் இல்லாட்டாலும் நம்மளுக்கு பொருள் கொடுத்துருவாங்க. இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, லோன் அப்படின்னு பல்வேறு விதமான வகையில் நம்ம பொருளை வாங்கிக்கலாம். பணமே தேவையில்லை. ஆனால் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம்னு ஒரு விஷயம் வரும்போது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின சம்பளத்தை ஏடிஎம்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கின பொருளுக்கு இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, லோன் அப்படின்னு போட்டு மொத்தமாக அவன் எடுத்துருவான். என்னடா இவ்வளோ ஈஸியாக இஎம்ஐ, லோன், கிரெடிட் கார்டு தராங்களேன்னு பார்த்தா அவ்வளோ ஈஸியாக நம்ம பணத்தை எடுக்கிறதுக்காக தான். இது தெரியாமல் நம்ம வாங்கி அப்புறம் சேவிங்ஸு சுத்தமாக இல்லாமல் கடன் வாங்க சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆறாவது ஒரு விஷயமாக, எப்படியோ ஒரு வகையாக ஒரு பெரிய அமௌண்ட் வருது ஏதோ ஒரு வழியில், அந்த பெரிய அமௌண்ட்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எதிர்காலத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு
மணி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான நாலேஜ் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறதில்ல. இருந்தாலும் மற்றவங்க அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை அரசாங்கம் தரக்கூடிய ஏதாவது ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. நம்மளுடைய பணம் உடனே இரட்டிப்பாயினும், நம்ம உடனே பணக்கார ஆயினும் அப்படின்னு ஒரு ஆசையால் போலியான சில நிதி நிறுவனங்களில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிடுவாங்க. அதனாலே அவங்க மிகப்பெரிய கடனாளியாக ஆவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஏழாவது ஒரு விஷயமாக, ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற தூரம் வரைக்கும் நாம் கடையில் இருக்கக்கூடிய விளம்பரங்கள் அதை பார்த்துட்டு அந்த உணவுப் பொருட்களை சாப்பிடாம வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஆனால் ஆஃபீஸிலிருந்து வீட்டுக்கு போகக்கூடிய அந்த தூரத்தில் கடையில் இருக்கக்கூடிய கவர்ச்சியான விளம்பரங்கள் மூலம் அந்த ஜங்க்ஸ் ஃபுட்டை சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறோம். என்டர்டெயின்மெண்ட்டுன்ற பேரில் சினிமாவுக்கும் கண்காட்சிக்கும் பார்க்குக்கும் போயிட்டு நம்முடைய பணத்தை அதிகமாக கண்ணுக்கு தெரியாமல் செலவு பண்ணுறோம். லீவ் நாளில் யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயத்த செய்யலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, டூர் அவுட்டிங்னு போயிட்டு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அன்ஹெல்த்தி ஃபுட்டால் நமக்கு வரக்கூடிய நோய்க்கு நம்ம டாக்டர்கிட்ட போனோம் அப்படின்னா குறைஞ்சது 2000 ரூபாய் ஆகுங்க. இது போல் செலவுகள் வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்தால் பரவாயில்ல, வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்து வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரே மாதத்தில் மருத்துவ செலவு மட்டும் 10,000 ரூபாய் வந்து நின்றுடும். அதனால் ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம வீட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜங்க்ஸ் ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாம், அந்த செலவு குறைக்கலாம். இதனால் ஹெல்த்தும் ஆரோக்கியமாக இருக்கும், மெடிசின் செலவையும் குறைக்கலாம். விடுமுறை நாட்களில் நம்ம வெளியே எங்கேயும் அவுட்டிங் போகாமல் நம்மளுடைய கிராமப்புறங்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கோ நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும், நம்மளுடைய பாரம்பரியத்தை தெரிஞ்சதுக்காகவும் இருக்கும். எட்டாவது ஒரு விஷயமாக அடிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஆண்கள் சிலர் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது போல் எந்தவித செலவு பண்ணாமல் ஃபேமிலிக்காக தன்னையும் தன் வாழ்க்கையும் அர்ப்பணிப்பாங்க. ஆனால் பெரும்பாலான ஆண்கள் ஸ்மோக்கிங்காக பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 2 பாக்கெட்டை கூட காலி பண்ணுவாங்க. அதே போல் தினமும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தான் வீட்டுக்கும் வருவாங்க. இது போல் வேறு ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்து அதுக்கு நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் கடனாளியாக மாறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும். இந்த கெட்ட பழக்கங்களை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னாலே நிச்சயமாக வாழ்க்கை நல்லா உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. அடுத்த மோசமான ஒரு அடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் சூதாட்டம் ஆடுவது, ஆன்லைனில் பெட்டிங் விளையாடுவது. இதுவும் ரொம்ப மோசமான ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலும் நீங்கள் மிகப்பெரிய கடனாளியாக ஆவதற்கும் உங்களுடைய சொத்து மொத்தமாக கரைவதற்கும் வாய்ப்புண்டு. ஆன்லைனில் நீங்கள் சூதாட்டம் ஆடுறீங்க, பெட்டிங் விளையாடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை உடனே நிறுத்துங்க. சில வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள் ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும். எவ்வளோதான் நீங்கள் மேக்கப் போட்டாலும் உங்ககிட்ட இருக்கிற அழகு என்னவோ அதுதான் வெளிப்படும். உங்களுடைய மனசை நீங்கள் திருப்திப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதிகமாக பணம் கொடுத்து அழகு சாதன பொருட்களை நீங்கள் வாங்க மாட்டீங்க, அக்சசரிஸை நீங்கள் வாங்க மாட்டீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அழகு சாதன பொருட்களை வாங்குவதும் அக்சசரிஸை வாங்குவதும் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னாலே கடனாளியாக மாறுவது குறையும், சேவிங்ஸும் அதிகரிக்கும். அடுத்து பிள்ளைங்க வீட்டில் 100 கணக்கில் டாய்ஸ் இருந்தாலும் கடைக்கு போகும்போது புதுசாக ஒரு டாய்ஸ் பார்த்தா உடனே வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த டாய்ஸை வாங்கின்னு வந்தாலும் 1 ஹவருக்கு மேலே அது விளையாடவும் மாட்டாங்க, அப்படியே அது 2 நாளைக்கு மேலே பத்திரமா வச்சுருக்கவும் மாட்டாங்க. இதனால் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் டாய்ஸை அதிகமாக வாங்கி கொடுக்கறத நீங்கள் குறைக்கணும். மேலும் விலை உயர்ந்த டாய்ஸு, காரு, பைக்கு இதையும் நீங்கள் வாங்கி கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் பாதுகாக்கப்படும், உங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கப்படும். 9வது ஒரு விஷயமாக, நீங்கள் எவ்வளோ தான் பணம் சம்பாதிங்க பிரச்சனை இல்லை, ஆனால் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நாளைக்கு நான் கார் வாங்க போகிறேன், அடுத்த மாதம் நான் ஃப்ளாட் வாங்க போகிறேன், என்கிட்ட நகை இருக்குது அப்படின்னு நீங்கள் வெளியே காட்டினீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சாஸ்திரத்தில் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். கந்திஷ்டின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், எதனால தான் பணம் செலவாகுதுன்னே தெரியாதுங்க. எல்லா வகையில் உங்களுக்கு செலவுக்கு மேலே செலவு மொத்த சேவிங்ஸும் காலி ஆகிடும். அதனால் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. பெருமையாக எல்லாருக்கிட்டையும் சொல்லி கந்திஷ்டி அதிகப்படுத்தி உங்களுடைய சேவிங்ஸையும் உங்களுடைய வளர்ச்சியும் நீங்களே ஏன்னா தான் தலையில் மண்ணு வாரி போட்டுக்கிற மாதிரி போட்டுக்காதீங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் அதிகமாக கடன் வாங்குவீங்களா அல்லது வாங்க மாட்டீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை யார் அதிகமாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.